ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் கரெக்ஷன்ஸ் பார்த்துடலாமா. ஸோ இந்த ஹோம்ஒர்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ எல்லாருக்குமே ஒரு ப்ராக்டிஸ்னு வரும்போது ஸோ தெர் இஸ் நோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இந்த ஹோம்ஒர்க்ஸுங்கிற வார்த்தையில். ஸோ ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னும் போது ஸோ எல்லாருக்குமே இந்த ஹோம்ஒர்க் இஸ் ஹோம்ஒர்க்ஸ் தான் இல்லையா. அதை நீங்கள் ஒர்க் ஷீட்ஸ்னாலும் சரி, இல்லை ப்ராக்டிஸ் செஷன்ஸ்னாலும் சரி, வாட் எவர் இட்ஸ் அ ஹோம்ஒர்க். ஸோ அந்த ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸில் கொண்டு வந்தால் தான் தட் வில் ரிஃப்ளெக்ட்ஸ் யூ. உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும், எப்படி பண்ணியிருக்கோன்றது உங்களுக்குமே தெரிய வரும். ஸோ அந்த ஹோம்ஒர்க்ஸுங்கிறது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, கஷ்டமான விஷயங்களை ரொம்ப ஈஸியர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், எதை பற்றி நம்ம ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், டென்சஸ், அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஹோம்ஒர்க்ஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ விச் இஸ் எல்லாருக்குமே ரொம்ப இப்போ ஃபெமிலியராக ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ரெகுலராக காலங்கள் சொல்லிக்கிட்டே வரதால் இந்த டென்சஸில் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகிடுது, பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வரும், டென்சஸ்லையுமே உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், இந்த மாதிரி விஷயங்களுமே நமக்கு வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இப்படியெல்லாம் வரும்போது இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸும் வரும்போது அந்த சென்டென்ஸ் என்ன ஆகுது, நமக்கு கம்பைன் ஆகி நமக்கு அதாவது நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. ஓகே, இந்த வாக்கியம் இப்படி வரலாம் அப்படிங்கிறது நமக்கு காட்டுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வாக்கியத்தை நீங்கள் வடிவமைக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்ஷன், ஒரு செயல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த செயலை எப்படி இனிஷியேட் பண்ணுறாங்கன்றதும் முக்கியம் இல்லையா. ஸோ அந்த இனிஷியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் நெகட்டிவ் இனிஷியேஷன் அப்படிங்கிறது, நீங்கள் பாசிட்டிவில் சொல்கிறது ஓகே, நெகட்டிவ்னும் போது அதுக்கான இனிஷியேட் என்னன்னு போடணும், இன்ட்ரோன்னும் போது இன்ட்ரோக்கானது என்னன்றது, அதான் இன்ட்ரோகேட்டிவ்கான குவெஸ்டினரி பார்ட் என்னங்கிறத கொடுக்கணும். ஸோ அப்போ ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்கு ஒரு வேர்ப் இந்த பக்கம் இல்லாமல், ஒரு சப்ஜெக்ட் இந்த பக்கம் இல்லாமல், பிட்வீன் தட் நமக்கு என்ன வேணும், ஒரு ரூல். நீங்கள் அந்த டென்ஸுக்கு ஏற்ற ரூலை வந்து நம்ம அமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ரூல் என்ன, இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம், அந்த வேர்ப் ஃபார்ம் எப்படி சென்டென்ஸில் ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது வந்து which is indicate negative form. நெகட்டிவ் பண்ணும் போது நாட் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. V1, V2, V3. V1 வந்து present, V2 வந்து past, V3 வந்து past participle. ஸோ V1ல கரெக்ட் அப்படிங்கிற விஷயம், கரெக்ட்னா சரி, அதாவது சரி செய்கிறது, ஒரு கரெக்ஷன்ஸ் பார்க்குறது இல்லையா. ஸோ அப்போது இதே V2 அண்ட் V3ல இதே வந்து ட்ரூலையும் சொல்லுவாங்க. ட்ரூன்றது ஆக்சுவலாக சரி தவறு அப்படிங்கிறது வரும். ஆக்சுவலாக எக்ஸாக்ட் பண்ணால் ட்ரூக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது தான். பட் குழந்தைங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சரி தவறு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இங்கே கரெக்டுக்கு இது சரி அப்படிங்கிறது. V2 அண்ட் V3 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டட் வரும்போது சரி செய்ய, இல்லை சரி செய்யப்பட்டது, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். கரெக்டட் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். V1, V2, V3. ஸோ அப்படிங்கிறது, ஸோ இப்போ கரெக்ட் அண்ட் கரெக்டட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it. ஸோ சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டோம் இல்லையா. ஸோ என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு கொடுத்தாச்சு, வேர்ப் ஃபார்ம் கொடுத்தாச்சு. தென் என்ன வேணும், கண்டிப்பாக ரூல் அப்படிங்கிறது வேணும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூலு. ஸோ என்ன ரூல் இருக்குது பார்க்கலாம். சப்ஜெக்ட் ஃபாலோட் பை வில், ஷல், ப்ளஸ் நெகட்டிவ் என்னும் போது இண்டிகேட் நாட், ப்ளஸ் V3, அதாவது ஹாவ் கொடுத்து V3, ஏன்னா பர்ஃபெக்ட் இருக்கு இல்லையா. V3 போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பர்ஃபெக்ட்னால which is indicate have அப்படிங்கிறது. V3 வரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இப்போது வேர்ப் ரெடி, சப்ஜெக்ட் ரெடி, ரூல் ரெடி. இப்போ எப்படி சென்டென்ஸ் எழுதலான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள். ஸோ என்ன எக்ஸாம்பிள்னால், நீங்கள் சென்டென்ஸ் நீங்கள் எப்படி வேணால் எடுக்கலாம், வேர்ப் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் என்ன வேணால் எடுக்கலாம். ஸோ சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம எடுக்கும் போது they will not have, V3 வரும்போது they will not have corrected. ஓகேங்களா. they will not have correctedனா அவங்க அதை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சரி செய்திருக்க மாட்டார்கள் இல்லையா. ஸோ அப்போ எதை சரி செய்திருக்க மாட்டார்கள்னா they will not have corrected papers on Monday. ஸோ அப்போ அவங்க
வினாத்தாள்கள் பேப்பர்ஸ்ன்ற போது வினாத்தாள்கள் இல்லையா, பேப்பர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கரெக்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போக்குள்ளார, மண்டேக்குள்ளார இல்லையா, ஆன் மண்டே அப்படிங்கிறது. ஸோ வில் நாட், இந்த இடத்துல பிஃபோர்னு நம்ம சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா தேவை இருக்காது. ஏன்னா இங்கே வில் நாட் ஹாவ்னு சொல்லிட்டோம், கரெக்ஷன் பண்ணலைன்னு சொல்லிட்டோம், எப்போக்குள்ளன்றதுனால தான் அது மண்டேன்னு டேரெக்டாக சொல்கிறோம். பிஃபோர் சொல்லணுன்ற அவசியம் இங்கே கிடையாது. தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆன் மண்டே, எப்போக்குள்ளங்கிறது தான் நான் ஆன் மண்டே அப்படிங்கிறத வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதை ஹைட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நீங்கள் எழுதுறீங்கன்னா எப்போக்குள்ளார அப்படிங்கும் போது தான் ஆன் மண்டே அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ அதனால் பிஃபோர் இட் நாட் நீடட். இப்போ இதுக்கு எழுதிக்கலாம், அவர்கள் திங்கட்கிழமைக்குள் பேப்பர்ஸ் இல்லையா, வினாத்தாள்களை கரெக்ட் இல்லையா, சரி செய்திருக்க மாட்டார்கள்னும் சொல்லலாம், சரி செய்ய வேண்டியதில்லைன்னும் சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். இங்கே நான் தே யூஸ் பண்ணதால் சரி செய்திருக்க மாட்டார்கள்னு நான் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தேர் அப்படிங்கும் போதே ஒன்று குரூப்பாகவும் இருப்பாங்க, இல்லை பெரியவர்களாக இருப்பாங்க. இதே காமனாக சொல்கிறீங்கன்னா வேண்டியதில்லை சொல்லிக்கலாம். அப்போ சரி செய்திருக்க மாட்டார்கள், அவ்வளோதான். ஸோ தே வில் நாட் ஹாவ் கரெக்டட் பேப்பர்ஸ் ஆன் மண்டே. அவ்வளோ திங்கக்கிழமைக்குள்ளே அவங்க என்ன பண்ணல, பேப்பர்ஸை கரெக்ஷன்ஸ் பண்ணலை. ஸோ அப்படிங்கிறது நம்ம எழுதியிருக்கோம். இது இவ்வளோ பெருசு நம்ம எழுதணும், எழுத நமக்கு ப்ராக்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். இங்கேயே நிறுத்திக்கலாம், இன்னும் டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் கரெக்டட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டு ஒரு ரூல், அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸையும் நம்ம அமைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு நீங்களுமே ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.